ஹே குண்டுமல்லி பாப்பா, சொல்லு சோத்து மூட்டை. எத்தனை தடவை சொல்கிறது மற்ற கேர்ள்ஸ் முன்னாடி இப்படி பேசாதுன்னு? நானே பேசிக்கிறேன் போ. ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐம் குட். வாட் அபவுட் யூ? பதில் சொல்லல, ஏதாவது வாய் திறந்து சொல்லு. சொல்லித்தான் பாரு. அவள் ஃபாரின் இங்கிலீஷ்லாம் பேசுவா, உனக்கு புரியாததெல்லாம். கொஞ்சம் அமைதியாகவே இரு. ஹாய், உங்கள் பேர்? என் பேர் சிந்து. உங்கள் பேர்? அவ பேரை கேட்காதம்மா, ரொம்ப காமெடியாக இருக்கும். ஹாய், என்னோட நேம் ஜெசிகா. ஹாய் ஜெசி. சார் உங்கள் பேர்? கேளுமா, நல்லா கேளு. அவர் பேர் மட்டும் நல்லா கிளுகிளுன்னு இருக்கும். என் பேர் பூங்காவனம், எல்லாரும் சுருக்கமாக பூவு பூவுன்னு கூப்பிடுவாங்கம்மா. ஓகே அங்கிள். எனது அங்கிளா? அங்கிள்னா கூப்பிடாதம்மா, எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு இல்லை, 35 வயசு தான் ஆகுது. ஓ அப்படியா, சரிங்க பூவு. ஆமாம், உங்கள் பேர் என்ன? சிந்து, அவங்கக்கிட்ட எதுக்கும் கொஞ்சம் பார்த்தே நீ இருந்துக்கோ. என் பேர் ரோஜா. ரோஜாவா? இதை அண்ணி கேட்டாங்க, அர்ஜுன் ஏதோ சொன்னாரே. ஜெசிகா, நீங்கள் ஏன் கொஞ்சம் பார்த்துருன்னு சொன்னீங்க, என்ன காரணம்? ஆமாம் சிந்து, அவங்க நம்ம எம்டி சார் இருக்காங்கல்ல, அவங்களோட கசின் தான். ஓ நீ தானா அது? உங்கள் பேர் என்ன? குண்டுமல்லி பாப்பா. ஆ, நான் உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், நீங்கள் காமெடியாக ஏதோ சொல்கிறீங்க. ஏமா சிந்து, நான் முதல்ல சொன்னேன்ல, அவங்க பேர் அப்படித்தான், குண்டுமல்லி பாப்பா தான். ஆ இல்லை சாரி, சும்மா தான். உங்கள் பேர் என்ன? அவன் பேர் தென்னி மூட்டை, இல்லைனா சோத்து மூட்டை. ஏய் குண்டுமல்லி பாப்பா, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. என் பேர் ஜேக்கப். எங்களோட டீமில் நாங்கள் மொத்தம் 5 பேர் தான். இந்த 5 பேரும் ஒருத்தர் ஒரு மாதிரி. நீ வந்து சேர்ந்தன்னா மொத்தம் 6 பேர். இங்கே ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் டீம்னு பார்த்துட்டா வேறு மாதிரியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிந்து. நான் அப்புறமா உங்களை என் மாமா கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறேன், ஓகே? மாமாவா? நம்ம எம்டியை தான் சொல்கிறா. மாமாவா? மாமா மூஞ்சியும் ஆளையும் பாரு. ரோஜா கூஜான். ஓகே ரோஜா. லைட்டாக பசிக்குது, இப்படியே பேசிகிட்டு இருந்தால் லஞ்ச் பிரேக் போயிடும். வாங்கலேன், போய் சாப்பிட்டு வரலாம். உன் வேலையில் கண்ணும் கருத்துமா இருக்க. சரி சரி, வாங்க சாப்பிட கேன்டீன் போகலாம். என்ன எல்லாரும் டேபிள் மேலே உட்காந்துருக்கீங்க? உனக்கு தெரியாத சிந்து, இங்கே நாங்கள் டேபிள் மேலே உட்கார மட்டும் இல்லை, டான்ஸ் ஆடுவோம், பாட்டு படிப்போம், கூத்தாடுவோம், எல்லாமே பண்ணுவோம். இவங்க கூட அப்படிதான். எம்டிக்கு ரிலேட்டிவாக இருந்தால் கூட எங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஐயோ பசிக்குதே, என் பிரச்சனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீயும் மேலே வந்து உட்கார சிந்து. ஏன் கீழே உட்காந்துருக்க? இங்கே வா. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயோ பிரேம் டி, எல்லாரும் எந்திரிங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் திடீர்னு நின்றுட்டீங்க? நான் வந்துட்டேன்ல, அதனால தான். ஒரு புது பொண்ணுக்கு இருக்கிற மேனஸ் கூட பழைய ஆட்களுக்கு கிடையாது, இல்லை? மற்றவங்கள விடுங்க. பூவு, நீங்களுமா? அது வந்து தம்பி. யாருக்கு தம்பி? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சிந்து, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது என்னை பார்த்துட்டு போங்க. யாருங்க இவர் இப்படி பேசுகிறாரு? எல்லாம் அவருக்கு நம்ம எம்டி கொடுக்குற இடம் தான். அவனை பற்றி இனி நீயே தெரிஞ்சுக்குவ சிந்து. வா, நம்ம இப்போ உட்காந்து சாப்பிட்லாம். என்ன சின்ன பொண்ணு, எங்களை கூப்பிடாம நீ மட்டும் வந்து நிற்கிற? இப்போதாக்கா வந்தேன். வந்து என்ன பண்ண இவ்வளோ நேரம்? குதிரைமுடி, வீட்டில் ஒரே புழுக்கம் பார்த்துக்குங்க. அங்கே நின்று பாத்திரம் வளர்க்க முடியலையா, அதான் இங்கே வந்து பாத்திரம் வளர்க்கலான்னு வந்தேன். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? என்னென்ன பேசுனீங்க எங்களை விட்டுட்டு? அதெல்லாம் ஒன்றும் பேசல குதிரைமுடி. உஷா, ஒருவேளை இவங்க 3 பேர் நம்மளை பற்றி புறணி பேசிட்டு இருந்திருப்பாங்களோ? அதனால தான் நம்ம கேட்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு சமாளிக்கிறாலும் இந்த சின்ன பொண்ணு. ஆமாக்கா, நம்ம கூடவே இருந்தா. இப்போ பாருங்க, ராணி அக்கா லட்சுமி அக்காலோட சேர்ந்துக்கிட்டு நம்மளையே கலாய்க்கிறா. என்ன ராணி அக்கா, நெத்தி சுட்டியெல்லாம் பலமாக இருக்கு. ஆமாவல்லி, புதுசு வாங்கினேன். என்னக்கா தங்கமோ? ஆமாவல்லி, எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்க்ரிமெண்ட் வந்துச்சுன்னு இதை ஆசையாக வாங்கி கொடுத்தாரு, அதான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா லட்சுமி? ரொம்ப நல்லா இருக்கு ராணி. ஆமாக்கா, இந்த நெச்ச சுட்டி நல்லா இருக்கு, இந்த ஹேர் டையும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு, அவளே இப்பதான் புதுசு போட்டு அழகா இருக்கான்னு கேக்குறா, அவளை போய் இப்படி கிண்டல் பண்ற? இல்லக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தாக்கா சொன்னேன். ராணிக்கா வச்சுக்க மாட்டீல்ல? இல்ல சின்ன பொண்ணு. எப்பயும் பாருங்க உங்க முடி சம்பட்டையா இருக்குமா, இன்னைக்கு நீங்க டை அடிச்சு பிளாக் கலர்ல இருக்கா, அதுதான்க்கா. ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்குக்கா. உன் முடியும் செம்பட்டையா தான் இருக்கு, வா உனக்கும் டை அடிச்சு விடுறேன். ஐயோ எனக்கு வேணாக்கா. பீட்சா பர்கர்னு ஆஃபீஸ் காசுல தின்னுட்டு நல்லா உடம்ப வளர்த்துருக்கான். சார் சிந்து சார், போகிறப்ப வந்து பார்த்துட்டு போக சொன்னீங்க, அதான் வந்தேன். சார் கீரெல்லாம் எனக்கு வேணாம், என்னை ஒழுங்கா பிரேம்னு கூப்பிடு. ஓகே பிரேம். இதுதான் என்னோட ரூம், பிடிச்சிருக்கா? இது ஏன்டா எனக்கு பிடிக்கணும், மாங்கா மண்டையா. சிந்து, நீ என்ன எவ்வளோ நாளாக பார்க்குற? ஒரு 2 நாளாக பார்த்துருப்பியா? ஆமாம் பிரேம், ஆனால் நான் உன்னை 2 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். சரியான சிங்கிள் சைக்கோவாக இருப்பான் போல். நான் அமெரிக்காலேருந்து வந்து இன்னும் முழுசாக 6 மாதம் கூட ஆகலை.
அப்படியா பிரேம், எங்க பாத்தீங்க? நான் பேசும்போது நான் மட்டும்தான் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாது. புரிஞ்சுதா சிந்து? ஆ, புரிஞ்சுது. குட் கேர்ள். சிந்து, நான் ஏன் இங்க உன்னை கூப்பிட்டேன்னா, உன்னை நாள் பார்த்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷமாக நான் எப்படி உன்னை பார்த்தேன்னா, நான் டெய்லி என் கனவுல தான் பார்த்தேன். ஐயோ வலி ராணி, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு எம்ப்ளாயி தான், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் என் மகாராணி. இளைய நிலா ஒளிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. அட பாவி, சேர்ந்து இன்னும் முழுசா 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயுமா? இப்பதான் புரியுது வேலைக்கு போற பொண்ணுங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு. சார், ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டே இருக்கு, வீட்ல இருந்து கூப்பிடுறாங்க, நான் கிளம்பட்டுமா? ஓகே மை குவீன், நாளைக்கு உனக்காக ஒரு பெரிய கிஃப்டோட காத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் இங்கே நடந்ததை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஓகே சார், தேங்க்யூ. நாளைக்கு என்னென்ன கூத்து பண்ண காத்துக்கிட்டு இருக்கானோ தெரியலையே, பேசாம லீவ் போட்டுருவோமா?